திருவாசகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கையில் தொடணும். அதில் இருக்கக்கூடிய பதிகங்களுடைய வார்த்தைகளை இந்த வாயாலேயே நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னா எல்லாம் வல்ல ஈசனுடைய திருவருளும் ஞான குருவான மணிவாசக பெருமானுடைய குருவருளும் இல்லாமல் அது நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. எத்தனையோ உயிர்கள் இந்த உலகத்தில் எங்கெங்கோ திரிஞ்சு எப்படியோ உட்கார்ந்துட்டு இருந்தாலும், எத்தனை பேர் எத்தனை உயிர்கள் இந்த நாளை கொண்டாடுது அப்படின்றத பார்த்தோம்னா எண்ணிடலாம். இந்த நாளை கொண்டாடுறதுக்கு எத்தனை உயிர்கள் இருக்கு இந்த உலகத்துல. இப்போ யோசிச்சு பார்க்கணும். அது எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. எந்த உயிர்கள்லாம் மாணிக்க வாசக பெருமான் பல இடத்துல திருவாசகத்துல சொல்வாரு, ஆளானவரை ஆண்டு கொண்டு அருளி அப்படின்னு. ஆளானவர்னா என்னன்னா அந்த பக்குவத்துக்கு வந்த ஆன்மாக்கள். எதெல்லாம் அந்த பக்குவத்துக்கு வந்த ஆன்மாக்களோ அந்த ஆன்மாக்களை இறைவன் தானாக வந்து ஆட்கொள்கிறான். திருப்பெருந்துறையில வாதவூரில் இருந்து புறப்படுகிறார் மாணிக்க வாசக பெருமான். அறிவர்த்தன பாண்டியன் குதிரைகள் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறாரு. அவர் குதிரைகள் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி பொண்ணும் பொருளும் கையில கொடுத்து அனுப்புறாரு. அங்கிருந்து புறப்படுற வாத ஊரருக்கு தெரியாது, நம்மள ஈர்த்து ஆட்கொள்வதற்காக ஒருத்தர் திருப்பெருந்துறையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு நம்மள இந்த நிலையிலிருந்து வேற நிலைக்கு மாற்ற போகிறாரு அப்படின்றத வாத ஊர்ல இருந்து புறப்பட்ட வாத ஊருக்கு தெரியாது. ஆனா திருப்பெருந்துறை வழியாக வரும் பொழுது சிவபெருமானை கண்ட மாத்திரத்திலேயே தான் யார் என்பதை மறைக்கிறார், பகல் இரவாவதையும் மறக்கிறார். அப்படி நடப்பதற்கு பெயர் தான் ஈர்த்து ஆட்கொள்வது என்பது பொருள். அப்படி ஈர்த்து ஆட்கொண்ட மாணிக்க வாசக பெருமான் வாதவூர் மதுரையிலிருந்து புறப்படும் பொழுது அவருக்கு அந்த சிந்தனை இருந்திருக்குமான்னு கேட்ட கிடையாது. அப்ப யாருக்கு என்னைக்கு எது கிடைக்கணும் அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியவன் இறைவன். அந்த பரம்பொருளை விட இந்த உலகத்தில் பிரதானமான ஒன்று கிடையவே கிடையாது. தேடி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இது நான் சொல்லல, எல்லாம் உணர்ந்த மாணிக்க வாசக பெருமான் திருவாசகம் முழுக்க 658 பாடல்களிலும் 51 பதிகங்களிலும் திரும்ப திரும்ப நமக்கு புரிய வச்சிருக்கிறது அதுதான். நம்ம மனம் ஆனா அதெல்லாம் புரிஞ்சிக்காம வேற ஒண்ணு தேடுது. புரிய வச்சிருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை தவிர இங்க ஒரு பெரிய ஆள் அப்படின்னு ஒருத்தர் இங்க கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே இயக்குகின்றவன் அவன் தான். இன்பமும் ஆனவன் துன்பமும் ஆனவன், எல்லாத்திலையும் அவன் கலந்துருக்கிறான். இதுல இருக்காரு அதுல இல்லைன்னு சொல்லிட்டு இவர் அப்படி தனியா பிரிச்சு வைக்க முடியாது. இன்னைக்கு அப்பேற்பட்ட திருநாள் ஆயில்யம் நட்சத்திரம். இறைவன் இங்க இந்த மண்ணின் மீது திருவடி பதித்து மணிவாசக பெருமானுடைய வாசகங்களின் மீது கொண்ட ஈர்ப்பினாலே உள்ள இருந்து பாட வச்சவர் அவர் தான். இதெல்லாம் சொல்ல வச்சவர் அவர் தான். பின்னாடி அந்த நாடகத்தை நடத்தி அவரை தொடர்ந்து ஆயிரம் நட்சத்திரம் என்று அந்த தில்லையில போயிட்டு அவர் இருந்த மடத்துல உட்கார்ந்து, ஐயா நீங்க பாடின பாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க பேசினதெல்லாம் திரும்ப ஒரு முறை சொன்னீங்கன்னா அதெல்லாம் அப்படியே நான் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு உதவும் அப்படின்னு கேட்கும் பொழுது மாணிக்க வாசக பெருமான் நல்லா புரிஞ்சுக்கீங்க. 658 பாடல்களை பாடினார். 51 பதிகங்களை இந்த உலகிற்காக பதிவு செய்த விட்டு சென்ற மாணிக்க வாசக பெருமான் எந்த ஒரு பதிகத்தையும் தன் கைப்பட இங்க உட்கார்ந்து இன்னைக்கு நான் சிவபுராணம் பாடினேன் எழுதினேன் அப்படின்ற மாதிரி சரித்திரம் இல்லை. மாணிக்க வாசக பெருமான் அவருடைய உள்ளிருந்த உணர்வுகளை ஒவ்வொரு நிலையிலையும் வெளிப்படுத்துறதுதான் திருவாசகம். திருவாசகத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன் இந்த திருவாசகத்தை இறைவன் மாணிக்க வாசக பெருமான் மூலமாக இந்த உலகத்துக்கு விட்டு சென்றார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய எல்லா உயிருக்கும் நம்மை அறியாமல் இருக்கக்கூடிய உணர்வு, நம்மளால அதை உணர முடியாது, அந்த உணர்வு தான் திருவாசகம். எல்லா உயிருக்கும் நீங்க திருவாசகம் தொடர்றதுக்கு முன்னாடி கூட உங்களுடைய ஆன்மா அதை தான் விரும்புச்சு. நீங்க இப்ப படிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதைத்தான் அந்த ஆன்மா எப்போதும் விரும்பிட்டு இருக்கு.
ஆனா அந்த ஆன்மாவுக்கு ஒரு விழிப்பு நிலைன்னு ஒண்ணு வரும்ல, அந்த அந்த உடம்பை தாங்கிட்டு இந்த உடம்போட வந்திருக்கும், இந்த உடம்புக்கு ஒரு விழிப்பு நிலை வரும்ல. விழிப்பு நிலை வரும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சாதாரணமான விஷயம் இல்லை இது. இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கத்துக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனா திருவாசகம் அதை எப்படி கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா கொடுக்குது. சாதாரணமா எல்லாம் எடுத்துக்கோ, அது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படி இந்த உலக உயிர்கள் புரிந்து கொண்டு உய்வடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படை காரணம்தான் மாணிக்க வாசக பெருமானை, வாதவூரராக வந்த மாணிக்க வாசக பெருமானை திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டு எல்லாம் யோசிச்சு பாருங்க. சுவாமி பிடிச்சி கூப்பிட்டுட்டார் மாணிக்க வாசக பெருமான, வா அப்படின்னு கூப்பிட்டுட்டார். கூப்பிட்ட மாணிக்க வாசக பெருமான உட்கார வச்சு உபதேசம் எல்லாம் பண்ணி தீக்கெல்லாம் கொடுத்து அவருக்கு என்னென்னலாம் அவருக்கு புத்துணர்வு புதிய மனிதரா அவரை மாத்தணுமோ அத்தனையும் மாத்திட்டு ஒரு நாள் வரும்பொழுது அவரை விட்டுட்டு நீ இங்கேயே இரு, உனக்கு வேலை இருக்குன்ட்டு போற. யோசிச்சு பார்க்கணும் இந்த விஷயத்த. நம்ம நீ இங்கேயே இரு, மற்றவர்கள்லாம் என் கூட வாங்க, நீ மட்டும் இங்கேயே இரு, உனக்கு வேலை இருக்குன்ட்டு விட்டுட்டு போற. மாணிக்க வாசக பெருமானுக்கு புரியல ஏன் நம்மளை விட்டுட்டு போறாரு அப்படின்ட்டு. அங்க பெருஞ்சோதி எழும்புது. அந்த ஜோதியில சுவாமி சொன்ன உடனே எல்லாரும் வந்து இறங்குறாங்க. இவருக்கு ஒரு நிமிஷம் நிக்கிறாரு. அந்த நிக்கிற அந்த ஒரு நிமிஷத்துக்கு சுவாமி என்ன சொல்றாருன்னா, நீ இங்கே அந்த ஒரு நிமிஷம் அவரை யோசிக்க வச்சு நிக்க வச்சதே சுவாமி தான். ஏன் அப்படின்னா இங்க நீங்களும் உனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. புரியல இது. சரிங்க, நான் அப்ப இங்க வந்து உங்களை சேர முடியும் இல்லைக்கு வா, ரெடையம்பதியில வந்து என்ன நீ அடையலாம், நீ கவலைப்படாத, ஆனா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வா அப்படிங்கிற. இவருக்கு புரியல. யோசிச்சு பாருங்க, சுவாமி வந்து அவர் நிறுத்திட்டு 51 பதிகம் பாடிட்டு வைப்பா, 658 பாட்டு பாடணும், நீ இதை பத்தி பாடணும், இதை பாடிட்டு நீ வா அப்படின்னு சொன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரே நாள்ல பாடிட்டு இருப்பாரு. நான் இப்பயே வரேன், இதுதானே வேலை, ஒரு நாள்லயோ ஒரு வாரத்திலயோ பாடிட்டு கூடிய வரேன் அப்படின்னு இருப்பாரு. பெருமான் அப்படி செய்யல. பெருமான் என்ன பண்றாரு, சூப்பமா நீங்க இருன்னு சொல்லி விட்டுட்டு போறாரு. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மாணிக்க வாசக பெருமானுக்கு அப்ப புரியல. போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சாதாரணமான இயல்பு தான் அது. நம்ம கையில இங்க இருக்கோம், பக்கத்துல இருக்கோம், அது வரைக்கும் அதனோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது. கொஞ்சம் தூரம் போயிடும். போனதுக்கு அப்புறம் நான் அது இருக்கும்போது அதை எவ்வளவு தவற விட்டோம், அது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றது தெரியும். அப்படி மாணிக்க வாசகர் புரியும். யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ தேவர்கள் புற்று எழும்ப எழும்ப தவம் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் துறந்துட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தேவர்கள், முனிவர்கள் எல்லாரும் அவங்களெல்லாம் தேடி பிடிக்காம இறைவன் இவர் வர்றதுக்காக வெயிட் பண்றாராம். புரிஞ்சுங்க, காத்திருக்காராம் சுவாமி. இந்த வழியாக நீ வரணும்னு சொல்லிட்டு காத்திருக்காராம். அது எப்பேற்பட்ட அந்த ஆன்மா தவம் செய்த ஆன்மாவாக இருந்திருந்தால் இறைவன் அந்த ஆன்மாவுக்காக நின்று அந்த ஆன்மாவை பிடித்து ஆட்கொண்டு விட்டுட்டு போயிருக்காரு. அந்த விட்டத்தை யோசிக்கிறாராம் மாணிக்க வாசகர். சுவாமி இவ்வளவு தூரம் நமக்காக நின்று நம்மளை ஆட்கொண்டாரு, நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள மாணிக்க வாசக பெருமானை திருப்பெருந்துறையில் இறைவன் ஆட்கொண்ட மாத்திரத்திலேயே மாணிக்க வாசக பெருமானுக்கு தன்னுடைய பிறப்பு இறப்பின் அத்தனை தத்துவங்களும், எத்தனை ஜென்மம் என்னென்ன பிறவிகளாக எடுத்தார், ஒவ்வொரு பிறவியிலும் அவர் எப்படி இறைவனை தேடினாரு, எப்படி இறைவன் விலகினார் என்றதுல இருந்து அத்தனையும் இறைவன் காட்சிகளாகவே காண்பிச்சார். காட்சிகளாகவே காண்பிச்சார். அப்பயே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறார். என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உனக்கு கடைசி பிறவி, உனக்கு இன்னொரு பிறவி கிடையாது, இந்த பிறவியை நான் இந்த பிறப்போட அறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை சொன்ன சிவபெருமான் அங்கிருந்து பிரிந்த மாத்திரத்திலேயே சொன்னதை மறைச்சிடுறார். சொன்னத மாணிக்க வாசக பெருமானுக்கு மற்றதெல்லாம் நினைவு இருக்கு, இதுதான் எனக்கு இறுதி பிறவி அப்படின்றத மறைச்சிடுறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மறைத்ததனாலதான் அந்த எஞ்சிய வினையை அவர் என்ன பண்றாரு, திருப்பெருந்துறையிலிருந்து தில்லை வரைக்கும் கழிக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அந்த எஞ்சிய வினை மட்டும் இல்லை அப்படின்னா திருவாசகம் நம்ம கையில கிடையாது. அப்ப இறைவனுடைய திருவருள் பாருங்க, ஒரு துன்பமே கொடுத்தாலும் எதற்கு கொடுக்கறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த துன்பத்துக்கு பின்னாடி ஆத்மார்த்தமான ஒரு ஆனந்தமான நிகழ்வு நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், சந்தோஷமா நம்மள எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா தான் நம்ம ஆனந்தமா இருக்கிறோம், நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு நல்லது நடக்குது அப்படின்றத நினைக்கிறோம். நம்மை தேடி ஒரு தலைவலி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்பொழுது வருகிறதோ அப்போதுதான் இறைவனை நீங்கள் நம்புகிறீர்கள் என்பது அர்த்தம். அது வரைக்கும் என்ன இங்க வேடம் போட்டு திரிந்தாலும், எத்தனை கோயில்களுக்கு திரிந்தாலும், எத்தனை பூசணைகள் செய்தாலும், எத்தனை வேள்விகள் செய்தாலும் இறைவனை இன்னும் சிக்கென பிடிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். தலைமையில கல்ல போடதான் செய்வார். அது நம்ம தலைமையில விழ வேண்டிய கல், அதனாலதான் அதை போடுறார். புரிஞ்சுக்கோங்க, போடதான் செய்வார். அது என் தலைமையில விழ வேண்டிய கல், அதை நம்ம தாங்கிதான் ஆகணும். வலிக்கதான் செய்யும், வலிக்காமல் இருக்காது, வலிக்குதுன்னு சொல்லணும். ஆனா சாமி எனக்கு இந்த கல்லு கொடுத்ததுக்கு நன்றியும் சொல்லணும். கஷ்டம்தான், ஆனால் அந்த நிலைக்கு நம்மை நகர்த்துவது, ரொம்ப எளிதாக நகர்த்துவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம். உணர்ந்து சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். ரொம்ப எளிதா இந்த வாழ்க்கைய, இந்த பிறவிய பேதம் இல்லாது, எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம, எந்த விதமான துயரங்களும் இல்லாம கழிக்கணும் அப்படின்னா திருவாசகத்தை நம்ம தொட்டா பத்தாது, திருவாசகம் நம்மை தொடரும். திருவாசகம் நம்மை தொடும் பொழுதுதான் திருவாசகத்தினுடைய முழு பொருள் விளங்கும். எதை நினைச்சு பாடினாரு அவருன்றது தெரியும். எத்தனையோ பேர் எதையோ பாடி இருந்தாலும் எதையுமே வேண்டாம்னு சொன்ன ஒரே ஒரு ஆளு மாணிக்கவாசக பெருமான். எதுவுமே வேண்டாம். ஒரு நிலைக்கு மேல பெருமானுக்கு தெரியுது, மாணிக்கவாசக பெருமானுக்கு எல்லாம் இறைவன் செய்யறாரு, எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா நிறுத்துறாரு. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மிரேன், தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெரும் நாள் என்றென்றே வருந்துவன். நம்ம எல்லாம் வருந்ததெல்லாம் எதுக்கு? ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். என்ன பயம்? எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? அது இல்லாத உயிரே இந்த உலகத்துல கிடையாது. என்ன பயம்? இது எம்ம பயம். அழகா தமிழ்ல சொல்லிச்சுங்க, உயிர் பயம். எல்லா உயிர்களும், நமக்கு மட்டும் இல்ல. அது என்னதுக்கு நம்ம அந்த மாதிரி பயப்படுறோம்னு சொல்லுங்க. இந்த உயிரை நம்ம என்ன பண்ணணுமா? உயிரை என்ன பண்ணணும்னு நினைச்சு பயப்படுறோம், புடிச்சு வச்சுக்கணும்னு பயப்படுறோம். நீங்க புடிச்சு வைக்கிறதுக்கு உங்க சொத்து கிடையாது. நீங்க புடிச்சு வைக்கிறதுக்கு உங்க சொத்து இல்ல, இறைவன் போட்ட பிச்சை. இறைவன் இந்த உடம்பை கொடுத்து அந்த உயிரை கொடுத்திருக்கிறான். அந்த உயிர் இறைவன் எப்பொழுது கேட்கிறானோ அப்பொழுது அவன் எடுத்துக்கொள்வான், அவன் கேட்க மாட்டான். சாமி ஒரு ரெண்டே ரெண்டு பதிகம் இருக்கு சாமி, படிச்சுட்டு வரேன் பாப்பா, நீ அப்புறம் பாத்துக்கலாம். இந்த 2 பதிகம் இருக்கு, 4 பதிகம் சாக்கெல்லாம் இங்க சொல்ல முடியாது. இறைவன் என்ன எதை விதித்து வைத்திருக்கிறானோ அதுதான் இங்க நடக்கும். அதை திரும்ப திரும்ப திருவாசகம் நமக்கு சொல்லி தருது. அழகா சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான், அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்கினேன் விக்கினேன். என்ன சொல்றாரு? என் விதியின்மையா. நல்லா யோசிச்சு பாருங்க, யார் சொல்றா இத? இறைவனை நேரில் பார்த்த மணிவாசக பெருமான். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனனை யானும் தேரினன் காண்க அப்படின்னு உணர்ந்தவர் சொல்றார். வந்தது யாரு? சிவம்னு தெரிஞ்சுக்கிட்டாரா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? சுவாமி சொல்லிட்டாரா, நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனனை யானும் தேரினன் காண்க என்றவர் சொல்றாரு. அருளார முதத்தை வாரிக்கொண்டு விழுங்கினேன் விக்கினேன் என் விதிவின்மையால். காரணம் என்ன? அருளார முதல் சாமி வாரி வாரி கொடுத்தாரு, அதை அப்படியே எடுத்து விழுங்கின. ஆனா என்னாச்சு? விக்கிட்டு வெளியே போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா விதி. யார் அமைத்து கொடுத்தது? அவன் அமைத்து கொடுத்தது. அவன் அமைத்து கொடுத்த விதி எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த அருளானந்தத்தை உள்ள போக விடாம மீண்டும் என்ன எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு? வெளியே நிறுத்திச்சு. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் அவரோட உண்மையா மெய்யா அவரை நம்பி அவர்தான் அவருக்கு அடைக்கலமானவர்கள் அத்தனை பேரும் அவருடைய திருத்தாள போய் சேர்ந்தாங்க. இந்த பொய்யனே எங்க நின்று போயிட்டேன்.
இங்கே நின்று போயிட்டேன். யோசிச்சு பாருங்க, மாணிக்க வாசக பெருமான் தாழ்த்தி கொண்டது போல் தன்னை யாரும் தாழ்த்தி கொண்டது கிடையாது. அத்தனை கலைகளையும் கற்றவர், அத்தனை அருளையும் பெற்றவர், அத்தனை அட்டமாசக்திகளையும் பெற்றவர். பெருமான் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனா மாணிக்க வாசக பெருமான் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாரு, தன்னை புலையனேன், தொடும்பனேன், நாயேன், கடையேன், எவ்வளவு தன்னை கீழ்ப்படுத்த முடியுமோ கொடியவன் அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மண்ணை தொட்டுக்கொண்டு இந்த ஐம்புலன்களை வைத்துக் கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அத்தனையும் பொய்யானது. எவ்வளவு இதுவா இருந்தாலும் இந்த 5 புலன்கள் இயங்குகின்ற வரையில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய்யானது. 5 புலனை அடக்குவது என்பது நம்மால் முடியாத ஒரு விஷயம். 5 புலனை அடக்கிட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு புலன் இன்னும் அடங்கலன்னு அர்த்தம். 5 புலன் அடக்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா என்னது, ஒரு புலன் அவர் அடக்கல இன்னும். புரியுதுங்க? 5 புலன்களை அடக்குவதற்கு நம்மால் ஆகாது, இறைவனால் முடியும். இறைவன் அந்த உயிர்களை ஆட்கொள்ளும் பொழுது இந்த 5 புலன்களை அடக்கிடுவார். நமக்கெல்லாம் தெரிஞ்சது வெளியில இருக்க 5 புலன் தான், அகத்தில் 5 புலன்கள் இருக்கு. அகத்தில் இருக்க 5 புலன்கள். எப்படிங்க கண்ணை மூடிக்கிட்டா எனக்கு சாமி கண்ணுக்கு தெரிவாரு, எப்படிங்க வாயை மூடிக்கிட்டா சாமியை பத்தி பேச முடியும் அப்படின்னா, இப்பதான் ஐயா சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சா போதும், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிங்கன்னு விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்ப அது புரியும் அப்படின்னா, அக 5 புலன்கள் யாருக்கெல்லாம் இயங்குகிறதோ அவங்களுக்கு, அக 5 புலன்கள் யாருக்கெல்லாம் இயங்குகிறதோ அவங்களுக்கு அந்த விஷயம் புரியும். அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அமைதியா இருப்பாங்க. தெரியும், புரியும். நடத்துறது யாரு? நான் இல்ல சார், நமச்சிவாயன்னு ஒரு அழகான மந்திரம், சிவைய நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான மந்திரம். அழகான மந்திரத்தினுடைய உட்பொருள் 1000 பொருள்கள், என்னை கவர்ந்த ஒரு பொருள். சிவைய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவனுக்கே அப்படின்றது அர்த்தம். சிவைய அப்படின்னா சிவனுக்கே, ந அப்படின்னா இல்லை என்ற அர்த்தம், மா அப்படின்னா எனக்கு அப்படிங்கிறது அர்த்தம். எல்லாம் சிவனுக்கே, எனக்கு. நான் என்ன செஞ்சாலும் சரி, ஐயா பொடிய கட்டி எல்லாமே பண்ணிட்டேங்க, நடப்பது ஒன்று நம்மால ஒரு துன்பமாக அசைக்க முடியாது. அதுதான் சத்தியமான உண்மை. மாணிக்க வாசக பெருமான் தன்னை ஒவ்வொரு இடத்திலையும் அவ்வளவு தன்னை ஒப்படைக்கிறார் சாமிக்கு. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறது. நல்ல பொய். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். யானே பொய் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன? யானே பொய். யான்னா நான் வந்துட்டாலே அது பொய் தான். நான் வந்துட்டாலே பொய் தான். எவ்வளவு நாள் நான் இருப்பேன்? இந்த உடம்பில் உயிர் இருக்க வரைக்கும் நான். அதுக்கப்புறம் என் பேரை சொல்லி கூட விட மாட்டீங்க இல்லையா? அவ்வளவுதான். அது கிடக்குது. இன்னொரு 11 மணிக்கு எடுத்துருவாங்க, 12 மணிக்கு எடுத்துருவாங்க. அப்படிதான் போகும். என் நெஞ்சும் பொய். என் நெஞ்சில் நான் சொல்லிட்டேன்னா பொய். ஓனர் யார் தெரியுமா இந்த நெஞ்சுக்கு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஒரு நாள் கூட ஒருத்தன் உள்ளே விலகாம உட்காந்துருக்கான அவன் தானே ஓனரா இருக்க முடியும். நான் சும்மா இந்த உடம்பு தாங்கிட்டு வந்துட்டு எந்த சொல்லிட்டு இருந்தா எப்படி? யானே பொய், என் நெஞ்சு பொய், என் அன்பும் பொய். நான் எவ்வளவு அன்பானவன் தெரியுமாங்க அப்படின்னு எங்கேயாவது நம்ம விளம்பரப்படுத்திக்கிட்டோம்னு வச்சுங்க, அன்பா இருக்கவங்க யாருமே நான் ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்ல மாட்டேன். அது எப்படின்னா, அன்பை எப்படி சொல்ல வைக்க முடியும் அப்படின்னா, எப்படி ஒரு விளக்கை ஏற்றின உடனே அந்த விளக்கில் இருந்து ஒளி பரவுகிறதோ, அந்த ஒளி சொல்லுதா, அந்த விளக்கு சொல்லுதா, நான் எரிய ஆரம்பிச்சிட்டேன், எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொல்லுதா? எப்படி உணர்கிறோமோ அப்படி உண்மையான அன்பு இருக்கக்கூடிய ஒரு உயிரை மற்ற உயிர்கள் அதுவாகவே உணர்ந்து கொள்ளும். நம்ம போய் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். யாராவது சொல்லிட்டோம்னா அது அத்தனையும் பொய் அப்படின்றாரு மாணிக்கவாசகர். ஆனால் அழுதால் அவனை பெறலாம். ஆனால் இந்த உடம்பை கொடுத்துதானே அனுப்பியிருக்காரு. அப்ப எப்படிங்க அவரை பிடிக்கிறது? நான் எனக்கு பொய் தாங்க, என் அன்பு பொய், என் உடம்பு பொய், என் நெஞ்சு பொய். ஆனால் அழுதால் அவனை பெறலாம்னா எப்படிங்க பிடிக்கிறது?
அழறதுன்னா என்ன அர்த்தம்? அழுதல் என்றால் என்ன? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன். அழுகிறதுனா என்ன? கண்ணுல இருந்து தண்ணி எப்ப வரும்? நமக்கெல்லாம் கண்ணுல இருந்து தண்ணி வரும். எப்ப வரும் கண்ணுல இருந்து தண்ணீர்? வேதனையா வந்தது உங்களுக்கு? வேதனை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா, நான் நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? வேதனை. வேதனை. நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல அப்படின்னா என்னது? வேதனை. நான் சொல்றதை நீங்க செய்யல அப்படின்னா வேதனை. புரியுதுங்களா? எனக்கு பிடிச்ச மாதிரி இங்க ஒண்ணு நடக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதனை. அப்பதான் என்ன வரும்? நமக்கெல்லாம் அழுக வரும். அப்பதான் என்ன வரும்? அழுக வரும். நம்ம விட்டு நம்மளோடய இருந்த ஒரு உயிர் பிரியுது. ஏன் அழுகுறோம்? அந்த உயிர் நம்ம கூடயே இருக்கணும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது நம்மளே இருக்க முடியாது. அப்புறம் அந்த உயிர் நம்ம கூடயே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது எவ்வளவு ஒரு பேதமை பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அழுகை வருது. இந்த அழுகை என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிவாதம். அழுகை என்பது என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் உள்ள உயிர் அப்படிங்கிறார். பெருமான் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனம் உள்ள உயிர் அழும். மாணிக்கவாசகர் பெருமான் சொன்னாருங்க, அழுதால் அவனை பெறலாமே. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அழுகை இல்லை, நம்ம நினைக்கிற அழுகை கிடையாது. அழுதால் என்ற அழகிய சொல்லுக்கு தமிழில் மற்றொரு பொருள் உண்டு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையாக நம்மை அவனிடத்தில் ஒப்படைக்கும். அவன் என்ன செஞ்சான்? தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பான். சிந்தையே கோயில் கொண்ட என் பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா என் உடலிடம் கொண்டாய் யானிதற்கு இளங்கோர் கைமாறே அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். முதல்ல என்ன பண்றாரு? தந்தது உந்தன்னை கொண்டது எந்தனை. சுவாமி அவரை தந்தாதான் நீங்க உங்களை அவருக்கு தர முடியாது. உங்களை தரது கூட உங்க கையில கிடையாது. அதுதான் மாணிக்கவாசகர் அழகா சொல்றாரு, அழுதால் அவனை பெறலாமே. அழுதால் தான் என்னன்னா, சுவாமி என்ன தரது கூட என் கையில இல்ல சாமின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி கையெடுத்து நிக்கணும். அதுக்கு பெயர் தான் அழுவது. அழுதால் அவனை பெறலாம். நீங்க அந்த நிலைக்கு போயிட்டீங்கனால என்ன அர்த்தம்னா அவன் உங்களுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அவன் வந்தாரா அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அப்பேற்பட்ட தத்துவங்கள் நிறைந்தது இந்த திருவாசகம். அப்பேற்பட்ட இந்த திருவாசகத்தை மாணிக்கவாசக பெருமானை திருப்பெருந்துறையில் தடுத்தாட்கொண்டு அவருக்கு இந்த உபதேசம்லாம் கொடுத்து பெருமான் விட்டுட்டு போய் இவ்வளவு விஷயத்தையும் இங்க கொடுத்துருக்காரு அப்படின்னா உள்ள இருந்து மாணிக்கவாசக பெருமானிடத்திலிருந்து சிவபெருமான் ஒவ்வொரு வார்த்தையாக கொடுக்குறாங்க. ரெண்டு விதமா திருவாசகத்தை பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி, இன்னொன்னு பதில். திருவாசகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்வி பதில். பாதவூரராக மாணிக்கவாசக பெருமான் வாய்மலர்ந்ததெல்லாம் கேள்வி, மாணிக்கவாசக பெருமானாக வாய்மலர்ந்ததெல்லாம் பதில். ஒரு உயிர் இறைவனை விட்டு பிரிந்த பொழுது இறைவனிடத்தில் அது எப்படியெல்லாம் என்ன மாதிரி ஏக்கம் நிறைந்த கேள்விகளை எல்லாம் பொழியுமோ அதையெல்லாம் பாதவூரன் பொழிந்து அதை மணிவாசகன் வாய்மொழிந்து பதிலாக பெற்றதுதான் திருவாசகம். இந்த உயிர்கள் எல்லாம் எப்பொழுது அந்த கேள்வி பதில்களை புரிந்து கொள்கிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேசா வாழ்க்கை எப்படி ஆயிடும்? லேசா மாறிடும். யாரை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாரை பத்தி கவலைப்பட்டாலும் பிரயோஜனமும் இல்லை. யாருடைய துன்பத்தையும் யாராலையும் துடைக்க முடியாது. துன்பத்தை தருபவனும் இறைவன், துடைப்பவனும் இறைவன், இன்பத்தை கொடுப்பவனும் இறைவன், இன்பம் இல்லாத செய்பவனும் இறைவன். புரிஞ்சுக்கணும். அததான் மாணிக்கவாசக பெருமான் எந்த ஒரு அருளாளரும் பாடாத ஒன்னு அழகா பாடிட்டு போயிருக்காரு அப்படின்னா இன்பமும் துன்பமும் நீ, தீமையும் நன்மையும் நீ சொல்லிட்டு சொல்ல பயப்படும். நான் போய் சொல்லுவேன்னா கெட்டதுக்கெல்லாம் நீதாயா காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ வெளியே போனா சாமி கண்ணை குத்திடுவாரே, எப்ப அந்த அறிவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம் நம்மை தொடும் பொழுது தைரியமாக சொல்லலாம். அந்த துன்பத்துக்கும் அவன்தான், வருகின்ற இன்பத்துக்கும் அவன்தான்.
துன்பம் வருவதனால் துவண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பிறவி பிணியை சிவபெருமான் நம்மளை என்ன பண்றாரு, இந்த பிறவி பிணியிலிருந்து காப்பாற்றுவதற்காக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்து கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காரு? மருந்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பிறவியில இல்ல, எல்லா பிறவியிலையும் மருந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நோய் எப்ப போகுமோ அப்ப அவனுடைய திருவடியை போய் சேரலாம். இந்த பிறவி நோய் எப்ப போகுமோ, நமக்கு வேற எந்த நோயும் கிடையாது. நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக், அது இதுன்னு வச்சிருக்கோம். அது எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அதுக்காக வருத்தப்படுறதும் உண்டு, அது வேற விஷயம், அதை தள்ளி விட்டுடுங்க. ஆனா உண்மையிலேயே இருக்கக்கூடிய நோய் எந்தது அப்படின்னா இந்த பிறவி பிணி தான். இந்த பிறவி பிணியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் மாணிக்க வாசக பெருமான் என்ற உயிரை இந்த மண்ணில் பரவித்து அந்த மாணிக்க வாசக பெருமான் வாயின் மூலமாக இந்த திருவாசகத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்காரு. இந்த திருவாசகத்தை அவரை தடுத்தாட்கொண்ட நாள் முதல்ல அவர் எத்தனையோ நல்லா புரிஞ்சுக்கங்க. பலமுறை இங்க பேசும்போது, பல இடங்கள்ல பேசும்போது சொல்லுவேன், மாணிக்க வாசக பெருமான் இறைவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அனுபவிச்ச துன்பத்தை விட இறைவனை பார்த்ததுக்கு அப்புறம் அனுபவிச்ச துன்பம் தான் அதிகம். ஆனா அதற்கப்புறம் இறைவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் ஏதாவது ஒரு துன்பத்திற்காக எங்கேயாவது கலங்கி நின்றாரான்னு கேட்டா சத்தியமா இல்லை. எப்படி மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்துல சிவபெருமான சொல்லற்கு அறியான் அப்படின்னு சொன்னாரோ, என்னை பொறுத்தவரையில் மாணிக்க வாசக பெருமானும் சொல்லற்கு அறியவன். அவருடைய எந்த வரலாறையும் உங்களால தொகுத்து இதுதாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு அனுமானத்தின் அடிப்படையில இப்படி இருந்தார், அப்படி பண்ணார் அப்படின்னு தான் சொன்னதாக சரித்திரமே தவிர இப்படிப்பட்டவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் சாமியோடு சாமியாகவே கலந்துட்டார். சாமியோடு சாமியாக பிள்ளைகள நடனம் ஆடிட்டு இருக்க உலகத்தையே இயக்கிட்டு இருக்கக்கூடிய நடராஜனுடைய பாதத்துல போயிட்டு சுவாமியோடைய ஐக்கியமானதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் இந்த உலகத்தில் இறைவன் தன்னை வைத்து கொடுத்தது எதையும் அவர் தனது என்று சொல்லவில்லை, தான் தந்தது என்று சொல்லவில்லை. எந்த பதிகத்தையாவது எடுத்துக்கொள்ள படிச்சு பாருங்க. மணிவாசகன் சொல்ல அப்படின்னு எழுதியிருக்காரா? வாதவூரன் சொல்ல அப்படின்னு பாடியிருக்காரா? காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்க வாசக பெருமானுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், இங்கே நடக்கிற ஒவ்வொரு அரைநுடியும் இறைவனுடையது. அவனுக்கு தான் அது அத்தனையும் சொந்தம், நமக்கு சொந்தம் இல்லை. அப்படி சொல்லிட்டு போனதுனாலதான் சுவாமியே இன்னைக்கு அதாவது இன்னைக்குன்னா அந்த நட்சத்திரம் அவர் வாழ்ந்த அன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் பிள்ளையில் இருக்கக்கூடிய மடத்துல சாதாரண அடியாராக அவர் முன்னாடி உட்கார்ந்து, ஐயா நீங்க பாடந்தெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, பாருங்களேன், நான் பேர் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் மாணிக்க வாசக பெருமான், அப்படியா, ஆமாங்க, எல்லாம் நான் தான் பாருங்க, எழுதிக்கிங்க என் பேரை போட்டு அப்படி சொன்னார். ஆனா இல்ல, புலம்புறாராம், நான் பாடம் தான் உனக்கு நல்லா இருக்கு, என்ன பாட வச்சவன் அவன் சொன்னதே அதெல்லாம், நான் சொல்லல, இதெல்லாம் என்னது இல்லை, இதெல்லாம் அவன் சொன்னதுன்னு சொல்லிட்டு சொன்னதையே திரும்ப 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 என்னென்னலாம் நினைவு வருகிறதோ அதெல்லாம் சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. தில்லையம்பதியிலே அந்த மண்டபத்துல 51 பதிகத்தை சொல்லி முடிக்கல. அன்னைக்கு புலம்பெடுத்து ஒரு தொகுதி, அது என்னன்றது அவருக்கு இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமான் நமச்சிவாய வாழ்கன்னு இவர் வாயிலிருந்து வந்த நொடியிலிருந்து இவர் பின்னாடி இருந்தே எழுதிட்டு வர்றார். பின்னாடி இருந்து இவர் சொல்றதெல்லாம் புரியல, விடாத, இதெல்லாம் மொத்தமா ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும், விடாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்தே புடிச்சிட்டு வராது இவரை. புரியுதுங்க? ஒரே நாள்ல உட்காந்து அவன் 51 எழுதல, அத்தனையும் தொகுக்கிறாரு சிவபெருமான், கொடுக்கிறாரு, செதுக்கி கொடுக்கிறாரு அவருக்குள்ள. இந்த வார்த்தையை போடு. திருவாசகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒருத்தர் சிந்திக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளுடைய உயிர் இருக்கும். அந்த வார்த்தைகளோட உயிரோட படிக்கணும், உயிர் இருக்கிறதோட பார்க்கணும். இதுதான் நான் சொல்றது, பல இடத்துல சொல்றது. திருவாசகத்தை ரசிக்க கூடாது, அது ரசிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ருசிக்கணும், அது ருசிச்சாதான் இங்க கலக்கும். ருசிக்கல்னா கலக்காது. ரசனை எல்லாத்தையும் ரசிக்கிறோம். நம்ம ஒரு பாட்டு நல்லா ஹிட் ஆகும், ஒரு வருஷத்துல அது மறந்துடுவோம், அடுத்த பாட்டு வந்துடும், அதைதான் வாயில அது ரசிப்பது அதல்ல, ருசிக்க வேண்டும். ருசிக்கிறதுக்குரிய அருளை இறைவன் மாணிக்க வாசக பெருமானை வைத்து இந்த தேதியில இந்த நாள்ல இந்த பிள்ளை மடத்துல எழுதி எழுதிட்டு கொண்டு போய் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடராஜருடைய அந்த பஞ்சபடியில கொண்டு போய் உதிர்த்துட்டு போயிடுறாரு. நல்லா கவனிங்க, முக்கியமான விஷயம். 5 நிமிஷம் முடிச்சிடறேன்.
அடுத்த நாள் காலையில அங்க இறைவனுக்கு பூஜனை செய்ய வரவங்க எல்லாம் அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னமோ இங்க கொட்டி கிடக்குது, என்னது இது அப்படின்ட்டு அந்த ஒலைச்சுவடிகள் எல்லாம் அலறாங்க, எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்பொழுது அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப தேவாமிர்தமா இருக்கு, ஆனா விளங்கல. அதுதான் திருவாசகம். புரிஞ்சுக்கீங்க, தேவாமிர்தம் இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்ம உணர்வை கொடுக்குது, ஆனா அது என்ன சொல்ல வருது அப்படின்றத தெரியல. அப்ப அதுல அப்படியே இறைவனை பார்த்து அவங்க எல்லாம் ஒருத்தர் முறையிடும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு அசஞ்செய்தி. அந்த மடத்துல மாணிக்க வாசக பெருமான் ஒருத்தர் இருப்பாரு, மாணிக்க வாசகர் ஒருத்தர் இருப்பாரு. அவரை போய் கூப்பிடுங்க, இதெல்லாம் அவருக்கு தான், அவர் பாடினது தான், அவரை கூப்பிட்டா இதுக்கு பொருள் சொல்லுவாரு அப்படின்ற சொல்ற அந்த அசைவெளி சொல்லுது. எல்லாரும் ஓடுறாங்க, அங்க போறாங்க, உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, எப்பயும் போல அவர் அன்பியும் பாடிட்டு இருக்காரு. உள்ள போறாரு, உள்ள போன உடனே பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு, ஐயா மாணிக்க வாசக பெருமான் நீங்க தானே, அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை தான், மாணிக்க வாசக பெருமான் நீங்க தானே. அடுத்த மாத்திரத்திலே ஓடிவிட்டார். எங்க நடராஜர்கிட்ட ஓடிவிட்டார். எதுக்கு வந்தீங்க, என்ன வந்தீங்க எல்லாம் கேட்கல. மாணிக்க வாசகர் என்ற சொல் சிவபெருமானுக்கும் வாதபூரனுக்கும் மட்டும் தெரிந்தது, வேற யாருக்கும் தெரிந்தது. எங்கேயும் அவர் சொல்லல. திருப்பரங்குன்றம் எனக்கு மாணிக்க வாசகன் பேர் வச்சாருங்க சுவாமி அப்படின்னு எங்கேயும் சொல்லல. மாணிக்க வாசகன் என்ற வார்த்தையை கேட்ட உடனே எத்தனையோ முறை தில்லைக்கு வந்துட்டு கோயிலுக்கு போறாரு. சாமி வர சொன்னியப்பா, வந்துட்டேன்ப்பான்னு கூப்பிடல சாமி. இவர் கேட்கும், என்ன தில்லைக்கு வர சொன்னீங்க, தில்லைக்கு வந்துட்டேன், இன்னும் என்ன கூப்பிடாம இருக்கீங்களா, ஏமாத்திட்டீங்களா, இது நீங்க தானே ஆட்கொண்டீங்க, நான் வேண்டாமா அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆனா மாணிக்க வாசகன் அப்படின்ற பேரை கேட்டவொன்னா இதுதான் அழைப்பு, இதுதான் திருக்குறிப்பு. ஓடுறாரு. ஓடணும்னு அங்க நிக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்னங்க இதெல்லாம் நீங்க எழுதண்டாமே, இதுக்கெல்லாம் என்னங்க பொருள் சொல்லுங்க, நல்லா இருந்தா அதான் பொருள் சொல்றேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் உட்கார்ந்து விளக்க சொல்லிட்டு அழகா ஒரே ஒரு வார்த்தையில முடிக்கிறாரு. இது அத்தனைக்கும் பொருள் சொல்ல வல்லவன் இதோ இந்த பிள்ளையில் ஆடி இந்த உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கிறானே அந்த நடராஜ பெருமான் தான் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள். நல்லா புரிஞ்சுக்கங்க, திருவாசகத்தினுடைய பொருள் அதுதான். திருவாசகத்தை படிக்கிறவங்க அத்தனை பேரும் நடராஜனுடைய நாட்டியத்தை கையில வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நடராஜனுடைய நாட்டியம் கையில இருக்கு. நமக்கு உலகத்தினுடைய இயக்கம் புரியுது. அந்த உலகத்தினுடைய இயக்கத்தை கையில வச்சுக்கிட்டு நாம என்ன தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க 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 எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட பொக்கிஷம் இந்த திருவாசகம். திருவாசகம் எளிதில் கிடைப்பதல்ல, எங்க போனாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, திருவாசகம் கொடுக்கின்ற தேனை போல உங்களுக்கு சுவைக்காது. அது ஒரு முறை நம்ம அதை சுவைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சுவை நம்ம விட்டு நீங்கவே நீங்காது. அப்படி நமக்குள்ள அதை கலக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் கழித்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இறைவனுடைய திருவருள் தான், சத்தியம் அதுதான். காரணம் என்ன அப்படின்னா 8க்கும் எனக்கும் ரொம்ப 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 சம்மந்தம் உண்டு. 8னா இறைவன் என்னமோ 8 என்னோட படிச்சு வச்சிருக்காரு. அதனால எனக்கு சத்தியம் பேசணும் அப்படின்னா திருவாசகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. நீங்க வேற ஏதாவது என்கிட்ட கேட்டீங்கன்னா திருவாசகமே முழுசா தெரியாது, அது வேற விஷயம். திருவாசகம் தான் இந்த பிறவியில் நான் இந்த பிறப்பை கடப்பதற்கு, பிறப்பை அறுப்பதற்கு நான் சொல்லல, பிறப்பை அறுப்பவன் அவன், அவனுக்கு தான் தெரியும். இந்த பிறப்பை கடப்பதற்கு எனக்கு இறைவன் கொடுத்த ஆயுதம் திருவாசகம். இதற்கு மேல ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல எனக்கு பெரிய பாதுகாப்பு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டா என்னால சிந்திக்க கூட முடியல. அப்பேற்பட்ட விஷயத்த இந்த மடத்தின் இந்த மணிவாசகர் தவசாலையினுடைய 8வது ஆண்டில இங்க கலந்து கொண்டதும், அதோடு மட்டும் இல்லாமல் 12 திருமுறைகளையும் இங்க முற்றுவதல் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்னோட நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க அப்படின்றத நான் நிஜமாலுமே பூரிக்க வேண்டியதா இருக்குது. நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாதவர்கள். 12 திருமுறைகளை இங்க நீங்க பாராயணம் செஞ்சிருக்கீங்க, முற்றுவதல் செஞ்சிருக்கீங்க. இறைவனுடைய அருள் இல்லாமல் இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. ஐயாவுடைய சிந்தனையில மகா சிவராத்திரி அன்று இந்த மடத்துக்கு இந்த பெயர் மணிவாசகர் தபசாலை. தபசாலைன்னா சாதாரணமான வார்த்தை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். தவம்னா என்னது, எதற்காக இருக்கிறது தவம்? தவம்னா என்னது? பொதுவா தவம் எதுக்கு இருப்பாங்க? வரம் வாங்கறதுக்காக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, தவம் எதற்காக இருப்பாங்க? வரம் வாங்கறதுக்காக இருப்பாங்க. ஆனா இங்க வித்தியாசம் என்னது அப்படின்னா, வரம் கிடைச்சதுனால தவம் இருக்கும். திருவாசகம் என்ற வரம் கிடைத்ததனால் நம்ம எல்லாம் தவம் இருக்கும். திருவாசகம் என்பது தவம்.
என்ன தவம் அப்படின்னா, தவம்னா பொதுவா வரத்தை கேட்கும். இது தவம் வரம் கேட்காத தவம். வரம் நமக்கு பெற்றதுக்கு அப்புறம் நம்ம புரிகின்ற தவம் இது. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட சொல் ஐயாவுடைய சிந்தனையில் தோன்றி மணிவாசகர் தவச்சாலை என்ற இந்த அமைப்பை துவங்கி வெற்றிகரமா 8வது ஆண்டு ஆயில்யமும் மக நட்சத்திரமும் கொண்டாடுறீங்க அப்படின்னா, அதுல இன்னைக்கு 8வது ஆண்டு நான் கலந்து கொண்டதில் மிக 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 மகிழ்ச்சி. 53 பேர் திருவாசகத்தை 51 பதிகங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். நான் திரும்பவும் சொல்றேன், அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இறைவன் தெரிவு செய்கின்ற உயிர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட இது அதுல கிட்டத்தட்ட 10 பேரோ 13 பேரோ சொன்னாங்க, ஐயா தமிழ் தெரியாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க. ரொம்ப சிம்பிளா விலகி இருக்கலாம், ஐயா எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது, நாங்க எழுத முடியாது அப்படின்னு சொல்லி விலகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு என்னது ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், தெரியலனாலும் எழுதுங்கன்னு சொல்லுவாரு, அது வேற விஷயம். ஆனா விலகி இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, அவங்களை விலக விடாம நிறுத்தியது யார் அப்படின்னு கேட்டா இறைவன். அந்த மொழி தெரியாதவர்களும் அந்த மொழியில் அந்த திருவாசகத்தின் 51 வாசக மணிகளையும் அந்த விரல்களால் அவர்கள் தொட்டு எழுதியே ஆக வேண்டும் என்பது இறைவனுடைய தீர்ப்பு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட உயிர்கள் இன்னும் அடியன் கூட அந்த மாதிரி வேலைகளை இன்னும் செய்யல. ஆனா அப்பேற்பட்ட உயிர்களுக்குன்னு அதுக்குதான் அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம எல்லாம் எப்பவுமே மாணிக்க வாசக பெருமான் சொல்றது போல எத்தனை கோடி அடியார்கள் இருந்தாலும் அந்த கோடியில கடைசி ஆளாதான் நான் இருக்க முடியும். அதனால அதை அந்த புரிதல் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நேரமாகிக் கொண்டே இருப்பதனால் திருவாசக முற்றோதுதல் என்பது ரொம்பவும் சொல்றேன். ஐயா முதல்ல சொல்லிட்டாங்க, உணர்வு பூர்வமாக பாடினால்தான் திருவாசகம் முற்றோதுதல். அப்படியே 658 அப்படியே படிச்சுட்டு போறதுக்கு பேர் முற்றோதுதல் கிடையாது. டைம் பார்த்து படிச்சா முற்றோதுதல் கிடையாது. நேரம் இந்த சாமி முன்னாடி நின்றுட்டோம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சாமி முன்னாடி நின்றுட்டோம்னா எதுவுமே வேலை செய்யக்கூடாது. அவர் தரிசனம் பார்க்கலையே, கண்ணை மூடிட்டேங்க, வேலை செய்யக்கூடாது. கண்ணை மூடிட்டு தான் இருக்கணும், வேலை செய்யக்கூடாது. அத்தனையும் வேலை செய்யாம நின்று பாருங்க, அவ்வளவு அழகான காட்சி தருவார். அவ்வளவு அழகான காட்சி தருவார். அப்படி திருவாசகத்தை தொடும் பொழுது எதுவும் வேலை செய்யக்கூடாது. திருவாசகத்தின் மீது மட்டும்தான் என்ன இருக்கணும், நமக்கு பற்று இருக்கணும். அப்படி 51 பதிகங்களையும் நாம் படித்து முடிக்கும் பொழுது, ஓதி முடிக்கும் பொழுது திருவாசகம் நம்மை முழுதுமாக பிடித்திருக்கும் என்பது சத்தியம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இடையில பேசுவோம். திருச்சிற்றம்பலம்.